ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட்டு 48 to 72 ஹவர்ஸில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லுது. ஓகேயா, நம்ம ஏதோ ஒரு அவுட்கம் எதிர்பார்க்குறோம்ல, எனக்கு இது மேனிஃபெஸ்ட் ஆகணும், அது மேனிஃபெஸ்ட் ஆகணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 48 to 24 ஹவர்ஸில் 48 to 72 ஹவர்ஸில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 48 to 72 ஹவர்ஸில் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ஸ்ட்ரென்த் கார்டு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுக்குள்ள வந்து இந்த இப்போ நம்ம பார்க்குறோமே சூரசம்ஹாரம், மகிஷாசுர மர்தினி வந்து துர்கையம்மன் தானே. மகிஷாசுரனை வதம் பண்ணனால மகிஷாசுர மர்தினி, அப்படி தானே. அந்த மாதிரி சாமுண்டி அப்படிங்கிறவங்களும் அதே மாதிரி ஏதோ ஒரு அரக்கனை வதம் செஞ்சதுனால தான் சாமுண்டி அப்படின்னு வச்சு கும்பிடுறோம். ஸோ இதில் இருந்தெல்லாம் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்த சூரசம்ஹாரத்தையே எடுத்துப்போம். ஓகேயா, நமக்குள்ளேயே அரக்கேன்னு ஒருத்தன் இருக்கான், நம்மளோட டார்க் சைடு. ஓகேயா, நம்மளோட டிவைன் சைடுன்னு ஒன்று இருக்குது. அந்த டிவைன் சைடை ரியலைஸ் பண்ணின மாத்திரத்திலேயே என்ன பண்ணுறோம், இந்த இன்னர் ஒர்க் எல்லாம் பண்ணி மனசு என்ன டிசைட் பண்ணுது, எனக்கு இந்த அரக்கன் வேண்டாம், எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், என்னை டார்ச்சர் பண்ணுறான், இந்த அரக்கனை நான் ஜெயிக்கணும், இந்த அரக்கனை வெளியே துரத்தி விடணும், லெட் கோன்னு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் மாஸ்குலைன், அந்த டிவைன் சக்தி கிட்ட நம்ம கேட்குறோம். அப்போ என்ன செய்கிறாங்க டிவைன் சக்தி? அது அம்பாலா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அந்த உருவ வழிபாடு டிவைன் சோர்ஸ் இருக்கு, அந்த டிவைன் சோர்ஸ் இருக்கட்டும். இந்த டிவைன் சக்தி நமக்குள்ள எப்படி டிவைன் மாஸ்குலைன் இருக்காங்க, அந்த மாதிரி இந்த உருவகப்படுத்துறதுல எல்லாம் அம்பாலா முருகனா உருவப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த டிவைன் சக்தி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்த கூர்மையான வேலுங்கிறது என்ன, குண்டலினி பேக் போனு, மேல இருக்கிறது வந்து சுழிமுனி, அதுல அப்படி ஷார்ப்பா போயிருக்கு, அவ்வளவு விஸ்டம் ஞானம் இருக்குதாமா. அந்த ஞானத்தெல்லாம் யூஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணணும்ல, அது அவங்க அம்மா தான் சொல்லி கொடுக்குறாங்களாமா முருகனுக்கு. அதனால அந்த குண்டலினி எழும்புது, அவ்வளோ ஞானம் வந்துடுது, என்லைட்டன்மெண்ட் வந்துடுது, பிரம்ம ஞானம் கிடைச்சிருது. ஓகே, அந்த பிரம்ம ஞானம் வச்சு பிலீஃப் சிஸ்டத்தெல்லாம் முதல்ல உடைக்கிறோம். சோஷியல் கண்டிஷனிங் பிலீஃப் சிஸ்டத்தெல்லாம் உடச்சி தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம பிலீஃப் சிஸ்டத்தையே முதுகு தண்டில் எதுவாக அமைக்கிறோம், நம்ம நரம்பு மண்டலத்தில், நம்ம மூளையில், புத்தியில் எட்டர்னல் ட்ரூத்ஸை வச்சு பிலீஃப் சிஸ்டம் அமைக்கிறோம். ஓகே, அதில் நிறைய ஞானம் வந்துடுது. அந்த ஞானத்தை வச்சு நமக்குள்ளேயே நம்மளோட டார்க்கர் சைடு, இந்த டார்க்கர் சைடுங்கிறதா ராட்சசன், அரக்கன், அசுரன். ஸோ அவங்களெல்லாம் டேம் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு டேம் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கே தெரிஞ்சிருது டிவைன் தான் கரெக்டு, டிவைன் தான் நல்ல சக்தி அப்படின்னு தெரிஞ்சிருது. அப்போ நானும் டிவைனாக மாறணும்னு ஆசைப்படுறான். ஆனாலும் எனக்கு தேவையில்லாத டார்க்னஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை நான் பிரபஞ்சத்துக்கிட்டே கொடுத்துட்றேன். எனக்கு தேவையான டார்க்னஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதை என்ன பண்ணுறேன், துர்கையம்மன் மாதிரி எனக்கு அடியில் ராஜ சிம்மமாக போட்டு உக்காந்துக்கிறேன். இல்லை இவர் மாதிரி முருகர் மாதிரி சேவலாவும் மயிலாவும் மாற்றி வச்சுக்கிறேன் நான். அதுவும் எனக்கு தேவைப்படும். எதுக்கு, எனக்கு ஆப்போசிட்ல அவனாவது கெட்டவன் வர்றான்னா இனிமேல் நான் கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு இருக்க தேவையில்லை. இந்த டார்க் எனர்ஜியை நான் இப்போ மாற்றி வச்சிருக்கேன்ல, அதுவே போய் டேக்கிள் பண்ணிட்டு வந்துடும். ஓகேயா, ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரென்த் கார்டு. இப்போ இந்த கதை வந்து நம்ம எல்லாருமே வந்து என்ன சொல்றது, சாமி பூஜை புனஸ்காரம் இதுல எல்லாம் இன்டு ஆல் தீஸ் திங்ஸுங்கிறனால உங்களுக்கு எளிமையாக புரியுதுங்கிறதுக்காக ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நம்மளுக்குள்ள இருக்க டார்க்னஸை எப்படி டேம் பண்ணுறோம் டிவினிட்டியை வச்சு அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரென்த் கார்டு. அதுக்கு எவ்வளோ ஜெனுவனாக இருக்கணும், நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கணும், எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது நமக்கு நம்மளே ஆத்தென்டிக்காக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிறது தான் இந்த ஜேர்னி. ஓகேயா, அதுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் தேவைப்படும். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்க இன்னர் சைல்டு தான் அந்த ஆட்டுக்குட்டி. நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த டார்க் செல்ஃப் தான் சிங்கம். ஆட்டுக்குட்டியை சிங்கம் முழுங்கிடக்கூடாது. அப்போ சிங்கத்துக்கிட்ட அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும், பயங்கர ஜெனுவனா இருக்கணும். அதுதான் ஸ்ட்ரென்த் கார்டு. அது பயங்கர ஜெனுவனா இருக்கிறதுக்கு, பயங்கரமா எமோஷனலி ஸ்ட்ராங்கா ஆகுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது, டிவினிட்டி ஹெல்ப் பண்ணுது. உங்க டிவைன் மாஸ்குலைன் இல்ல டிவைன் ஃபெமினின், உங்க டிவைன் காம்ப்ளிமெண்ட் யாரோ அவங்க ஹெல்ப் பண்றாங்க. இந்த கதை புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
அடுத்த கார்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன நடக்க போதோ அதுக்கான மெசேஜ் என்ன, பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புது. குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கிட்ட இல்லாத சொத்து பத்து, நகை நட்டு, வைர வைடூரியம், நிலபலம், லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட் எதுவுமே வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே இருக்குப்பா என்கிட்ட. இல்லைன்னே என்கிட்ட ஒன்று கிடையாது. நான் என்னத்துக்கு அவஸ்தைப்படணும்? நான் இருக்கிற லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட்டை விட்டுட்டு, அந்த நிலையை விட்டுட்டு நான் ஏன் வெளியே வரணும்? பட் ஸ்டில் இவ்வளவு இருந்தாலும் குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ்ட்ட என்ன இல்லை? ஃப்ரீடம் இல்லை. குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ்ட்ட இன்னொன்று என்ன இல்லை? அந்த அல்டிமேட் ஒன் அப்படிங்கிறது எனக்கு அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகேயா? ஸோ அப்போ குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஷீஸ் கீப்பிங் ஆன், அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த லாங்கிங் அதெல்லாம் இல்லைன்னா கூட, ஏன்னா அவங்க ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்காங்க. லாங்கிங் இல்லை, ஆனால் அந்த ஆசை இருக்குது. எனக்கு விஷ் இருந்துகிட்டே தான் இருக்குது. என்னோட அல்டிமேட் ஒன்னை பார்க்கணுங்கிற விஷ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்படிங்கிறத வந்து அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. லாங்கிங் இல்லை, ஆனால் எனக்கு அந்த விஷ் இருக்குது, ஸோ எனக்கு அந்த அல்டிமேட் ஒன் வேணுங்கிறத ரியலைஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு 48 to 72 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கும். இவ்வளோ நாள் எப்படி வேணாலும் நீங்கள் உங்களுக்கு மாஸ்க் போட்டிருந்துருக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களே நீங்கள் சமாதானப்படுத்திட்டு இருந்திருக்கலாம். இல்லை இதெல்லாம் நமக்கு நமக்கெல்லாம் இது சாத்தியமா அப்படின்லாம் உங்களையே நீங்கள் அவாய்ட் பண்ணி தள்ளி வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் கொண்டு அது முடியாது. ஏன்னா உங்களுக்கு இனிமேல் ஸ்ட்ராங்காக தெளிவாக தெரிஞ்சு போயிடும். எனக்கு இந்த ஆசை இருக்குது, இது வாழ்ந்தாதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும், எனக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துடும். அந்த ரியலைசேஷன்லாம் இப்போ நடக்குது இந்த 48 to 72 ஹவர்ஸில். இந்த சொத்து சுகம்லாம் இருந்தால் கூட அதை கொண்டாடுறதுக்கு என் கூட அந்த ஃபிசிக்கல் கம்பேனியன் வேணும்ல. அந்த கம்பேனியன் என்னோட டிவைன் காம்ப்ளிமெண்ட்டாக தான் வேணும். என் டிவைன் காம்ப்ளிமெண்ட் தான் எனக்கு ஃபிசிக்கல் ஃபார்மில் வேணுங்கிற ஆசை எனக்கு தீர்க்கமாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற அந்த உணர்தல்லாம் வரும். இத்தனை நாள் மாஸ்க் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கல்ல, அவன் இருந்தாலும் சந்தோஷம், அவன் இல்லைனாலும் சந்தோஷம், அந்த நிலையெல்லாம் மாறும். பாருங்க, அடுத்து ஏஸ் ஆஃப் கப்ஸ். நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அடுத்து வந்து எனக்கு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க என்னன்னா, அந்த டிவைன் காம்ப்ளிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டு. நான் என்ன தான் வந்து என்னோடய பேஷனை வாழ்கிறேன், நான் என்ன தான் வந்து என்னோடய லைஃப் பர்பஸையே கேரி ஆன் பண்ணுறேன், என்னோடய பேஷனையே கெரியராக வாழ்ந்துட்டுருக்கேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது மூலிமா எனக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னாலும் எனக்கு ஃபிசிக்கல் கம்பேனியன்ஷிப் வேணும். அவன் என் கூட இருக்கிறான், பேசவே இல்லை அப்படின்னாலும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெர்பலாக கம்யூனிகேஷன் நடக்கலை, ஆனால் ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன் எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவன் கூட இருந்தாலே எனக்கு அந்த எமோஷ்னல் கண்டென்ட்மெண்ட் கிடைக்குது, நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னா அவன் வேணுங்கிறது தானே என்னோட நிஜம் அப்படிங்கிறதெல்லாம் உணர்வீங்க. அவன் இருந்தால் தான் அவன் அவன் எப்படி சொல்கிறது, அதாவது எனர்ஜியாக நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற அந்த டிவைன் காம்ப்ளிமெண்ட்டுக்கிட்ட நம்ம பேசும்போது எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது தான். பட் ஸ்டில் அவங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸும் வேணும்னு ஏங்குறோம்ல, அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஃபிசிக்கலாக பர்சன் வந்தால் தானே நிறைவாகும். அந்த ஃபிசிக்கல் பர்சன் வந்து நிறைவு ஆகணும், அதில் தான் எனக்கு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதும் என்னுடைய உண்மை அப்படின்னு உணர்றீங்க. ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் ஃபேமிலியில் இருந்திருக்கலாம், சோஷியல் கண்டிஷனிங்கில் இருந்திருக்கலாம், இத்தனை நாள் நீங்கள் வந்து நீங்களே உங்களையே நிறைய சட்ட திட்டங்களுக்கு உட்படுத்தி கட்டுப்படுத்தி வச்சுருந்துருக்கலாம். இப்போ தான் அதெல்லாம் உடைஞ்சு நீங்களே ஒரு அக்செப்டன்ஸுக்கு வர்றீங்க. ஓகேயா? ஸோ அடுத்த கார்டு 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு 4 விஷயம் வேணும். ஒன்று என்னென்னா ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ், ஃபினான்ஷியல் மணி ஃப்ளோ. என் பேங்க் பேலன்ஸ் எப்போவுமே நல்லா இருக்கணும். அப்போ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லா இருந்துச்சுன்னா எமோஷ்னலாக ஐ ஃபீல் செக்யூர்டு. ஓகே, அப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். என் கையில் காசு இருக்குப்பா, எப்போனாலும் எனக்கு பிடிச்சதை நான் வந்து என்னோட கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்ட்னஸ்க்கு நான் செஞ்சுக்கலாங்கிற திருப்தி. அடுத்தது ஃபிசிக்கல் ஃப்ரீடம். ஃபிசிக்கல் ஃப்ரீடம்ங்கிறது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் ஃப்ரீடம் வந்துடும். ஓகேயா? இனி யார்கிட்டையும் நான் எந்த கதையும் சொல்ல வேண்டியதில்லை, யார்கிட்டையும் எதையும் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு பிடிச்சது, இப்போ ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போய் பிடிச்சிருக்குன்னா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஆமாங்க கோயிலுக்கு வந்தேன்னு சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு நான் என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது, என்னை பார்த்துக்கிற அளவுக்கு காசு இருக்குது, என்னோட கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிற அளவுக்கு காசு இருக்குங்கிற நிறைவு நிலை. அதுவே ஃபிசிக்கல் ஃப்ரீடத்தை கொடுக்கும்.
இன்னொன்று ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்கள் ஹெல்த் வைஸ் நல்லா இருந்தால் தான் ஃபிசிக்கல் ஃப்ரீடம் இருந்தால் கூட நீங்கள் ஆசைப்பட்டதை வாழ முடியும். ஓகே, அடுத்தது எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட். இந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் வெறும் எமோஷனல் செக்யூரிட்டினால மட்டும் கிடைச்சிடாது. திஸ் இஸ் ஹூ ஐ எம்னு நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை வந்து யாருக்காகவும் நிரூபிக்க தேவையில்லை, யாருக்கிட்டையும் அதை சொல்லிக்க தேவையில்லை, யாரோட பர்மிஷன் வாங்கி நீங்கள் வாழ தேவையில்லை. அந்த நிலையை அட்டன் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து எமோஷ்னலி ஃப்ரீடம்ஃபுல் பர்சன். ஓகேயா, எமோஷ்னலி யூ ஆர் ஃபுல்ஃபில்டு பர்சன். அப்போது நீங்கள் அந்த நிலை வரணும்னா எமோஷ்னலி யூ ஹாவ் டு பிகம் வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன். ஓகே, அப்போ தான் வந்து நீங்கள் அந்த எமோஷ்னலி செல்ஃப் ஒர்த்தி, செல்ஃப் வேல்யூ, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. லைஃப் பார்த்து அமைச்சிக்கிட்டிங்கன்னா தான் எமோஷ்னலி ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல். இன்னொன்று, வேறு யார்கிட்டையும் எனக்கு எமோஷ்னல் டிபெண்டன்சி இல்லை, நான் யார்கிட்டையும் எமோஷ்னல் அவைலபிலிட்டியை தேடலைங்கிற நிலை வரணும். அப்போ தான் யூஆர் எமோஷ்னலி ஃபுல்ஃபில்டு பர்சன். அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட். ஸ்பிரிச்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட்னா என்ன? கம்ப்ளீட்டாக இது சரி தப்புன்னு எனக்கு தெரியுது, தர்மப்படி இது சரி தப்பு, யாருமே ரூல் புக் எழுதலை, ஏன் மனசாட்சிப்படி இது சரி தப்பு. ஓகேயா, அப்போது ஒருத்தர் நான் செய்கிறேன், எனக்கு பிடிச்ச டீப் டிசைரை நான் வாழ்க்கையாக வாழ்கிறேன், அதனால் எங்கள் அப்பா ஹர்ட் ஆகுறாங்க, இல்லை எங்கள் அம்மா ஹர்ட் ஆகுறாங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் இப்படியெல்லாம் கூட இவள் வாழ்வாளான்னு தோணுது அப்படின்னா அவங்க தான் அவங்க மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். நம்ம போய் வாண்டடாக அவங்கள ஹர்ட் பண்ணல, அவங்க இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்கங்கிறதுக்காக நம்ம டீப் டிசைர்ஸை விட்டுட்டு வாழ்கிறோன்னா நம்ம செல்ஃப் பிட்ரே பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். அவங்க மனத்திரையில் நம்மளை இப்படின்னு ஒரு படம் பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த படம் பிடிச்சி வச்சுருக்கதே அவங்களோட பிலீஃப் சிஸ்டத்துக்கு அடிப்படையில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அவங்க தான் அதை மாற்றிக்கணும், நம்ம தப்பு கிடையாது, அவங்க தான் தப்பு. ஸோ இதெல்லாம் உணர்ற அந்த பக்குவ நிலை தான் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். ஓகேயா, ஸோ அப்போ இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா இந்த 9 of Pentacles, ஐ எம் அன் இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல், அல்டிமேட் ஃப்ரீடம், அதை வாழ்க்கையாக வாழுவீங்க. அதை வாழ்கிறதுக்கு தான் இப்போ துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, தயாராகிறீங்க. அதுக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், உங்களையே நீங்கள் டேம் பண்ணுறது, எலிஜிபிள் பண்ணுறது, குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஆகிறது, உங்களுக்கான அந்த ஃபிசிக்கல் கம்பேனியனை தேடுறது, அந்த வாழ்க்கையை நான் ருசிக்கணுங்கிறது தான் இத்தனை முயற்சியும். அந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்குங்கிற வரைக்கும் நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ அதை வாழ துடிக்கும் நீங்கள் தான் நீங்கள். ஓகேயா, அதுக்கு இதெல்லாம் முதல்லையே நீ ரெடி ஆயிக்கோன்னு பிரபஞ்சம் சொல்லுது. இப்படி தான் இருக்கும், இந்த அளவுக்கு நீ ரெடி ஆனாதான் அந்த பொருளே, அந்த பர்சனே உங்ககிட்ட ஒரு லைஃபுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் ஆவாங்க. ஸோ ஆல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், இந்த 4 ஆஸ்பெக்ட்ல ஃப்ரீடம் இருந்தால் தான் யூ வில் ஃபீல் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். நீ எப்போ ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுறியோ அப்போதான் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்க ஒரு பர்சனை பிரபஞ்சம் இழுத்துட்டு வந்து கொடுக்கும். இல்லைன்னா இன்னும் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆகாத அறகுறையாக இருக்க பர்சனை தானே இழுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேயா, ஸோ இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஸோ அடுத்த மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த மெசேஜ் 3 of Cups. இந்த 3 of Cupsங்கிறது என்ன? இதெல்லாமே எப்போவுமே வந்து நீங்கள் இதெல்லாம் வாழ்கிறீங்க அப்படின்னாலே செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு தான் வாழ்கிறீங்க. செல்ஃப் அலைன்மெண்ட்டுங்கிறது என்ன? புத்தி, மனசு, மனசாட்சி, இது 3 வந்து முதல்ல ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அப்புறம் இறைசாட்சியை பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மனசுக்கு வந்த டீப் டிசைர்ஸே எங்கேருந்து வந்திருக்கு? இறைசாட்சிக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. நீங்கள் இந்த 3ஐயும் முதல்ல அலைன் பண்ணீங்கன்னா புத்தி, மனசோட ஆசைகள், டீப் டிசைர்ஸ் என்னமோ அதுக்காக தான் புத்தி வாழணும், அதுக்காக தான் உடல் செயல்படணும். அது எப்படி அந்த டீப் டிசைர்ஸை ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் மனசாட்சி. அப்போ அந்த டீப் டிசைர்ஸ், மனசோட ஆசைக்காகவே புத்தியும் மனசாட்சியும் அலைன் ஆயிடுச்சா? இந்த டீப் டிசைர்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு? இறைசாட்சிக்கிட்ட இருந்து வந்திருக்கு. அப்போ அது ஹிடன் காம்பனண்ட்டாக இறைசாட்சியும் அதுக்குள்ளே மிங்கிலாகி தான் இருக்குது. அப்போ 4மே புத்தி, மனசு, மனசாட்சி, இறைசாட்சி 4மே ஒரே நேர்கோட்டுக்கு வந்து செயல்பட ஆரம்பிக்குதா? இப்போ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த பயணத்தில் தான், இப்படி நீங்கள் இந்த செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வர்ற பயணத்தில் தான் இதை பூரா கடந்து வந்திருக்கீங்க. கடந்து வந்துட்டீங்கன்னாலும் அந்த அலைன்மெண்ட் மாறக்கூடாது. நீங்கள் அந்த செல்ஃப் அலைன்மெண்ட்டே தான் லைஃப் பார்த்தா கடைசி மூச்சு வரைக்கும் நீங்கள் வாழணும் அப்படிங்கிறது தான் உங்களோட பிரபஞ்சம் இப்போ சொல்லுது. ஓகேயா, ஸோ இதெல்லாமே இந்த நெக்ஸ்ட் 48 to 72 ஹவர்ஸில் என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு பார்த்துருக்கோம். இனி நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பிரபஞ்சம் என்ன சொல்லுது, இந்த அவுட்கம்மை நம்ம அமைச்சுக்கணும்னா என்னத்தெல்லாம் நமக்குள்ள மாற்றம் கொண்டு வரணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்ப்போம். ஹேங்க்ட் மேன். இந்த ஹேங்க்ட் மேன் கார்டு எனக்கு எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், உங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப்லேருந்து ஒரு பாஸ் கொடுங்க. ஓகேயா, ஸோ அந்த டெய்லி ரொட்டீன் லைஃபையே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கு பதிலாக
கொஞ்ச நாள் இந்த படமெல்லாம் பார்க்கும்போது பாஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டு உங்க கூட சிட் வித் யுவர் செல்ஃப் இன் சாலிட்யூட். யோசிங்க, நான் என்ன பண்றேன், எனக்கு என்ன வேணும், உண்மையிலேயே நான் ஆசைப்படுற விஷயமெல்லாம் அந்த மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னா நான் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்ல உண்மையிலேயே நான் எதெல்லாம் ஆசைப்படுறேன், நிஜமாவே நான் ஆசைப்படுறதெல்லாம் உண்மையிலேயே ஆத்மார்த்தமா ஆசைப்படுறேன்னா, இல்ல இந்த சொசைட்டில அடுத்தவன் வாழ்றான் அவன் ஹாப்பியா இருக்கான்ல, நானும் வாழ்ந்து பார்த்து ஹாப்பியா இருக்கேனான்னு செக் பண்றதுக்காக அதெல்லாம் ஆசைப்படுறேனா அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க. ஸோ சிட் வித் யுவர் செல்ஃப், டூ சம் இன்னர் ஒர்க் அண்ட் ரியலைஸ் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களோட உண்மையான டீப் டிசைர்ஸ் என்னங்கிறத ரியலைஸ் பண்ணுங்க. இந்த இன்னர் ஒர்க்கை நீங்க பண்ணுங்க. அதுதான் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த செல்ஃப் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எழுதுங்க. ஓகேயா? அடுத்த கார்டு வந்து பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து பேஷனை கெரியராக ஆக்கிட்டீங்க. சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி இருக்குது, மணி இன்ஃப்ளோ வந்துட்டு இருக்கு, நீங்கள் குவீன் ஆஃப் பென்டிகிள்ஸாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி மணி எப்படி இன்ஃப்ளோ கொண்டு வர்றது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு எப்படி வர்றது, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அபண்டன்ஸுக்கு எப்படி போகிறது, ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்கு எப்படி போகிறது, அதுக்கு அடுத்து ஃபினான்ஷியல் சக்ஸஸ் போயிட்டோன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த மணியை மல்டிப்ளை பண்ண முடியும், மணியை மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் மேக்னிடியூடில் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோம்னா பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ மணி கண்டிப்பாக உங்களுக்கு வருதுன்னு தெரியுது அப்படின்னா, இப்போ என்ன சொல்லுது பிரபஞ்சம், என்ன ஆக்ஷன் எடுக்க சொல்லுதுன்னா, அதை பல வழிகளில் இன்வெஸ்ட் பண்ணி பெருக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் சொல்லுது. அதுக்கு அடுத்த கார்டு என்ன அப்படின்னு சொன்னால் செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ். செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த செல்ஃப் பிட்ரேல் லைஃப்ங்கிறத வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்மளோட ஆசைக்காக வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, நம்மளோட ட்ரீம்ஸுக்காக தான் நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஸ்டில் அந்த ட்ரீம்ஸுக்காக வாழணும்னு நினைக்கிறதையும் தாண்டி அதைத்தான் வாழ்க்கையாகவும் வாழ்கிறோம், அதுக்கு தான் இன்னர் ஒர்க்கும் பண்ணுறோம். அதெல்லாம் தாண்டி ஒரு சில சந்தர்ப்பத்தில் நோ சொல்கிறதுக்கு இன்னும் நமக்கு தயக்கம் இருக்குது, நோ சொல்ல தெரியல நிறைய இடங்கள்ல. அப்போ நோ இஸ் நாட் அ சென்டென்ஸ், நோ இஸ் அ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது புரியணும். அந்த நோ எங்கே சொல்லணுமோ ஸ்ட்ராங்காக சொல்ல கற்றுக்கணும். நம்ம அதை சொல்லாமல் தான் இன்னும் அவங்க ஆட்படுத்துகிற என்ன சொல்கிறது தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு, அவங்க ஆட்படுத்துகிற மேனிப்புலேட்டிவான சுச்சுவேஷனுக்கு, நார்சிஸ்டிக்கான சுச்சுவேஷனில் நம்மளும் ஒரு விக்டிமாக மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஆட்படுறதுனால தான் அவஸ்தைப்படுறீங்க. அந்த சூழ்நிலைக்கு ஆட்படலைன்னா அப்போது நீங்கள் இன்னும் அந்த செல்ஃப் பிட்ரேல் லைஃப் தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஸ்ட்ராங்காக நோ சொல்ல கற்றுக்கிட்டா தான் அந்த சூழ்நிலைக்கு ஆட்படாமல் இருப்பீங்க. அப்போ இன்னுமே எமோஷ்னலி ஸ்ட்ராங்கர் வெர்ஷன் ஆகணும். ஓகேயா? ஸோ இது நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன். இப்போ அடுத்த ஆக்ஷன் என்ன எடுக்கணும்னு பார்க்கலாம். த்ரீ ஆஃப் கப்ஸ். இதுலேயுமே த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்துச்சு இல்லை? த்ரீ ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது செல்ஃப் அலைன்மெண்ட் அப்படிங்கிறதே அவங்க ரொம்ப என்ன சொல்கிறாங்க, எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ த்ரீ ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மெசேஜாக மட்டும் இல்லை, அதை நீங்கள் வாழ்க்கை பாதையாகவும் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னொன்று இந்த த்ரீ ஆஃப் கப்ஸில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் செல்ஃப் அலைன்மெண்ட்லேயே இருக்கிறீங்க, அதே மாதிரி செல்ஃப் அலைன்மெண்ட்லேயே இருக்கிற ஒரு குரூப்பு கூட எப்போவுமே கனெக்டடாகவே இருங்க. ஸோ தட் அந்த குரூப்பே பாசிட்டிவாக தான் இருப்பாங்க, உங்களையும் பாசிட்டிவாக வச்சுருப்பாங்க, செல்ஃப் மோட்டிவேட்டடாக வச்சுருப்பாங்க, எப்போவுமே செல்ஃப் அலைன்டாகவே வச்சுருப்பாங்க, வாழ்க்கை பாதையாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறதான் இந்த த்ரீ ஆஃப் கப்ஸ். அடுத்தது வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஏஸ் ஆஃப் வான்ஸுங்கிறது என்னன்னா, எப்போவுமே நெவர் கிவ் அப் ஆன் யுவர் பேஷன், எப்போவுமே உங்கள் பேஷனுக்காகவே நில்லுங்க அப்படிங்கிறது தான் ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஓகேயா? ஸோ உங்கள் பேஷன் என்ன, உங்களுக்கு ஆத்மார்த்தமாக எதை வாழ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு உண்மையிலேயே வந்து எந்த வேலையை பண்ணால் டயர்டே ஆகாது, இஷ்டப்பட்டு அதை செஞ்சுட்டே இருக்கலாம்னு தோணும், அந்த வேலையை பாருங்கள், அந்த வேலையை சூஸ் பண்ணி கெரியராக சேஞ்ச் பண்ணுங்கள். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் உங்கள் லைஃப் பர்பஸ், அந்த லைஃப் பர்பஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது, ஃபிசிக்கல் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறது அடுத்த மெசேஜ் பிரபஞ்சத்துலேருந்து. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ்லேருந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ்.
இது தாண்டி இப்ப நம்ம லைஃப்ல இப்ப இது ஃபுல்லாவே நம்மள பத்தி தான் பார்த்துருக்கோம். நம்ம லைஃப்குள்ள என்டர் ஆகுற பெர்சன பத்தியோ, இல்ல நம்ம லைஃப்க்குள்ள எப்படி சொல்றது? நோ கான்டாக்ட் ஜோன்ல இருக்கிறவன், அவன் என்ன பண்றான்? அதெல்லாம் இல்ல. இட்ஸ் கம்ப்ளீட்லி அபௌட் அஸ். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, செல்ஃப் குரோத்துக்கான டாரட் கார்ட் ரீடிங்ஸ் நெக்ஸ்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பண்ண முடியுதோ அதெல்லாம் நான் ட்ரை பண்றேன் பண்றதுக்கு. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங்ல பார்ப்போம். அன்டில் தென் பை.